ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் நல்லா காஞ்சி வரும் பொழுது நம்ம 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வந்து வறுக்கணுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வரும். இந்த டைமில் நீங்கள் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக 1/4 கப்பு அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக துவரம்பருப்பு 1/4 கப்புக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிறுபருப்பு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம 1/4 கப்புக்கும் கம்மியாக எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து வெடித்து வரும். அந்த அளவுக்கு ரொம்ப வறுபடாமல் எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கருவேப்பிலை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஆனால் இதுக்கு கூடவே நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் ஒரு 18 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹீட்லேயே நல்லா வந்து வறுபடட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வந்து மிளகா காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இடிச்சிருக்கக்கூடிய பூண்டு ஒரு 5-6 பூண்டு, 5-6ன்றது அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், 10 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதை இடித்து தோலோடவே சேர்த்து நல்லா வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம மிக்சியில் ஃபர்ஸ்ட் அந்த மிளகாவையும் பூண்டியை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைக்கணும். எந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வரணும். இப்போது நடுவில் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் சுற்றி கலரி விட்டுருங்க. குறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வரணும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து இப்போது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இட்லி பொடி வந்து பக்காவாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நீங்கள் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அழகாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ராவாக கலர்ஸோ இல்லை வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல, நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோடைய அத்தனை இன்க்ரீடியன்ட்டும் கொடுத்துருக்கேன்.